பாப்பா என்னுடைய பிறந்தநாளுக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அது அப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து கத்திரிக்காய் பச்சி, வாழைக்காய் பச்சி, வெங்காய போண்டா, பால்ட்டி எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அங்கே காட்டுங்க. அன்னைக்கு வந்து வாழைக்காய் பச்சி மட்டும் இன்னைக்கு வந்து எல்லா விதமாக செஞ்சு வாங்கினது எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ட்டு அவசர அவசரமாக செஞ்சேங்க. அப்புறம் டீ வச்சு எல்லாரும் இப்போ சாப்பிட்டுருக்குறோம். வாங்க நண்பர்களே, சாப்பிட வாங்க. ஒன்றும் இல்லை. டீ ஊற்றிட்டீங்களா? ஊற்றிட்டேன் தம்பி. சரி சரி. பாப்பா காலையில் தான் ஊற்றணுங்களோ? சரி சரிங்க. ஊற்றி வச்சிட்டேன் கப்பில். சரிங்க. சூடாக போதும் மாதிரி சாப்பிடுங்க. சரி. இன்னும் காலையில் வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஒரு சில பொருள் இருக்குது, ஒரு சில பொருள் இல்லை. அந்த வீட்டு ஞாபகத்துலேயே வாங்காம வர வந்துட்டு இப்போ டைம் பார்த்தா 9:30 மேலே ஆயிடுச்சு. சரி இருக்கிறத வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் எல்லாம் சமைச்சு முடிச்சு பார்க்கலாம். பாப்பா சாப்பிட கேச்சா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து ஒரு சமையல் முடிச்சிட்டேன். சில பொருள் இருந்துச்சு, சில பொருள் இல்லை. ஆனால் எப்போவுமே எல்லா பொருளும் போட்டு செய்கிறத விட பொருள் இல்லாமல் செய்யறது டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. மணி 10 மணி ஆகிப்போச்சு. பசியும் பயங்கரமாக இருக்குது. குட்டி குட்டி மீல் மேக்கர் தான் எப்பவுமே வாங்குவேன். இந்த டைம் பெருசு ஒரு சிக்கன் மாதிரி ஃபீல் கொடுக்குதுமேன்னு வாங்கிட்டேன். பிரியாணி அப்படிங்கிற பேரில் ஒன்று செஞ்சுருக்கிறேன். எப்படி இருக்கும்போது தெரியல. சுகாஸ் நல்லா இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுகாஸ் போய் கை வாஷ் பண்ணிட்டு வா. அப்போ ஓடு ஓடு ஓடு. கை வாஷ் இல்லை, ஹேண்ட் வாஷ். இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆராதனா குட்டி தூங்கிட்டாங்க. ஏன்னா டயர்டு, அவங்க தூக்கி வந்துச்சு. எப்படி இருக்கு போக தெரில. ஜூஸ் அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருக்கிறது அவங்க போட்டு வச்சாங்க. நாளே முடியல. உங்கள் அம்மாவுக்கு அதை எடுத்துக்கூட சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு பயங்கர டயர்டாக இருக்குது சாமி. நம்ம மீட்டிங் போயிட்டு வந்தனால ஓவர் டயர்டு. அங்கே போடு அந்த கப்பல் 4 பஸ் மாறி போய் சாப்பிட்டு போய் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. காரம் வந்து நானே கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா கம்மியாக போடு கம்மியாக போடுங்க. அந்த தட்டில் ஒன்று போடு வைப்பேன். கொஞ்சம் சப்பையாக இருக்குது நிறையா. தயிர் நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுன்னு ஒரு ஆள் பச்சை கொடி காட்டிட்டாங்க. மற்றவங்களும் என்ன சொல்ல போகிறாங்க இல்லை. சரி எப்படி தான் சாப்பிட்டாங்க பசி கொடுமைக்கு. ஏன்னா ஆமாம், பிறந்த நாளுக்காக வந்து ஏதோ செய்யணும்னு செஞ்சுட்டேன். பசி கொடுமை பெரிய கொடுமையாச்சுங்களே நண்பர்களே. சாப்பிட்டே தான் அவன் வேற வழி இல்லை. நல்லா இருக்குது. அந்த பிச்சு அப்படியே படிச்சு நல்லா இருக்குது. இந்த மீன் தான் எனக்கு பிடிக்கல. அதாவது குட்டி தான் சூப்பராக இருக்கு. என்னன்னா அந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்குது. கொத்தமல்லி தலை, புதினா தலை இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் இல்லை. சாப்பிட்டு பாரு சுகாஸ், நல்லா காரம் உப்பு இதெல்லாம் கரெக்டாக சுகாஸ், உனக்கு நல்லா இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நானும் அரைச்சி ஊற்றாம அந்த பாக்கெட்டில் போட்டோம். அதனால அது கொஞ்சம் மனம் இருக்காது. அது யூஸ் பண்ணவே கூடாது. உண்மையாக வாங்கிடாத. மற்றபடி நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு கேவலமெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நல்லா தான் இருக்குது. தயிர் ஊற்றிருப்பேன். இந்த குண்டு மீன் எனக்கு பிடிக்கல. சூப்பராக இருக்குது சுகாஸ் வச்சு சாப்பிடும்போது. ஆமாம், வேஸ்ட் பிடிக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் நண்பர்களே, வாங்க சாப்பிடலாம். பர்த்டேக்காக நாங்கள் வந்து செஞ்சுட்டோம். பர்த்டே போய் சாப்பிடட்டும். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கொஞ்ச நேரம் வேண்டிட்டு நல்லா தான் இருக்குது. உப்பு காரம்லாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. என்ன பர்ஃபெக்டாக இருக்குதுங்க நண்பர்களே. இந்த மீன் மேக்கர் எனக்கு பிடிக்கலைங்க அவ்வளவு. நல்லா தான் இருக்குது. ஏன்னா எல்லா பொருளும் போட்டாவே ஒரு சில குளறுபடி ஏற்படு. சில பொருளும் போடல. ஆனால் இந்த மாதிரி சோத்துக்கெல்லாம் எண்ணெயிலேயே வறுத்துட்டோம்னா அது புதினாவை அது ஒரு பயங்கர டேஸ்டாக இருக்குது. புதினாவை கொத்தமல்லியில எண்ணெயில் ஓட்டுறோம். அப்போ செம்ம டேஸ்ட்டு.
லாஸ்டா கொஞ்சமா போட்டா கூட போதும், இல்ல போடாம கூட விட்டுறலாம். சமையல் கொத்தமல்லி கூட விட்டுலாம், புதினா எண்ணெயில் வதங்கினாலே சூப்பரா இருக்கும். வெங்காயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். அப்படி காலையில இருந்து சாப்பிட்டுவாங்க. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். இதே 10 மணி ஆயிடுச்சு. நீங்க காலையில தான் வீடியோ பார்ப்பீங்க, எனக்கு எல்லாம் தூங்கிருப்பீங்க. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் இங்க டவர் ஃபுல்லா கிடைக்கிறனால இங்கே அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.